புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 2 நுட்பமான பொருளின் இராச்சியம் பக்கம் 107. பூமியின் சேறுகூட செழுமையாகவும் வானத்துடன் சூடாகவும் வளரும் வரை. மற்றும் ஆன்மாவின் அழிவிலிருந்து ஒரு மகிமை ஒளிரும். அதன் அறிவுதான் நமது பிழையின் தொடக்கப் புள்ளி. அதன் அழகு நம் சேறுமுகமூடி அசிங்கத்தை அணிவிக்கிறது. அதன் கலைஞர் நல்லது எங்கள் தீய கதையைத் தொடங்குகிறது. மேலே ஆக்கப்பூர்வமான உண்மைகளின் சொர்க்கம். இடையில் இணக்கமான கனவுகளின் பிரபஞ்சம். கீழே வடிவங்களை கரைக்கும் குழப்பம். அது நம் மனச்சாட்சியற்ற தடத்தில் தொலைந்து போகிறது. அதன் வீழ்ச்சியிலிருந்து எங்கள் அடர்த்தியான மீட்டர் வந்தது. இவ்வாறு எடுக்கப்பட்டது இரவில் கடவுளின் அழுகை. இந்த வீழ்ந்த உலகம் மறைந்திருக்கும் தெய்வீகத்தால் வாழும் ஆத்மாக்களின் செவிலியராக மாறியது. அர்த்தமற்ற வெற்றிடத்தில் விழித்தெழுந்து வாழ்ந்தது. உலகம் முழுவதிலும் உள்ள அஞ்ஞானம் வாழ்க்கையையும் சிந்தனையையும் நோக்கிப் பாடுபட்டது. மனமற்ற உறக்கத்திலிருந்து ஒரு உணர்வு பிடுங்கப்பட்டது. இங்கே அனைத்தும் ஒரு உணர்ச்சியற்ற விருப்பத்தால் இயக்கப்படுகிறது. இவ்வாறு விழுந்து மனச்சாட்சியற்ற விரக்தி அடர்த்தியான செயலற்ற உயிரற்ற மற்றும் கொந்தளிப்பான தூக்கத்தில் மூழ்கிய பூமி கிடந்தது. தூக்கத்தின் ஒரு துளி உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் ஒரு துணை மனசாட்சியின் இயக்க நினைவகத்தால் அவள் பிறப்பதற்கு முன்பே ஒரு மகிழ்ச்சி இறந்துவிட்டது. அவளுடைய உணர்வற்ற மார்பில் ஒரு அந்நிய அதிசயம். இந்த சேற்றில் ஆர்க்கிட் மற்றும் ரோஜாக்கள் இருக்க வேண்டும். அவளுடைய குருட்டு விருப்பமில்லாத பொருளில் இருந்து மகிழ்ச்சியான கோலங்களுக்கு சொந்தமான ஒரு அழகு வெளிப்பட வேண்டும். கொல்லப்பட்ட கடவுள் ஒரு குருட்டு படைக்கும் சிறைப்பட்ட ஆன்மாவுக்கும் தங்க நம்பிக்கையை விட்டுச் சென்றது போல இது அவளுக்கு கொடுக்கப்பட்ட விதி. ஒரு அழியாத தெய்வத்தின் அழியக்கூடிய பாகங்கள் இழந்த துண்டுகளிலிருந்து அவள் மறுகட்டமைக்க வேண்டும். வேறு ஒரு ஆவணத்தில் இருந்து மறுமொழி முழுவதுமாக அவளுடைய தெய்வீக நாமத்திற்கு அவளுடைய சந்தேகத்திற்குரிய தலைப்பு. ஒரு எச்சம் அவளுடைய ஒரே பரம்பரை. அவள் எல்லாவற்றையும் தன் வடிவமற்ற தூசியில் சுமந்து செல்கிறாள்.